எக் வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பூண்டு பல்லை சேர்த்து வதக்கிக்கலாம். 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸ், கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வச்சு தான் நான் இப்போ சூப் பண்ணிகிட்ருக்கேன். 3 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு காய் கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுருங்க. 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 எக்கை உடச்சி விட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காய் கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் கலந்து வச்சிருக்கிற முட்டையை அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அப்படியே விட்டிங்கன்னா ஒரே இடத்துல பாயில் ஆயிரும். கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். முட்டையை ஊற்றின உடனே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இது மாதிரி கிடைக்கும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி மிக்சட் வெஜிடபிளோட எக் சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இதை எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்கிற சமையலுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.